அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கறது மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் சனி வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, வாழ்நாள் முழுக்க மேசராசியை வாட்டிய சனி இனிமேல் அதிர்ஷ்டங்களை கொட்டப் போகிறார். ஜூன் 30 நடக்க உள்ள சனி வக்ரக பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய சனி பகவான் என்னென்ன நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வார். சனி பகவான் அடிக்கடி இடமாறக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு ராசிக்கும் நீண்ட காலம், அதாவது 2.5 ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான். ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல 12 ராசிக்கும் நல்ல பலன்களையும் பல கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய சனி பகவான். அதோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றியும் கொடுப்பார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். அப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ரக பெயர்ச்சி என்று கூறுவாங்க. தற்போது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். இதுதான் அந்த ராசியில் கடைசி நட்சத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார். அதனால் இது சனி வக்ரக பெயர்ச்சி என்று சொல்லப்படுது. ஜூன் 30 முதல் வக்ரக பெயர்ச்சி அடைய இருக்கிறார் சனி பகவான். அதன் பின் அக்டோபர் 5 மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைய இருக்கிறார். இதனால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வாட்டி வதைத்த நம்மளுடைய சனி பகவான் இனி அதிர்ஷ்டங்களை கொட்ட இருக்கிறார். ஜூன் 30 நடக்க உள்ள சனி வக்ரக பயிற்சி உங்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களை அனைத்தையும் கொடுக்க இருக்கிறார். என்ன பலன்கள் அப்படின்னா, மேசராசிக்காரர்களுக்கு இத்தனை காலமாக சனி பகவான் கஷ்டத்தை மட்டும் தந்துட்டு இருந்தார். பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருந்திருப்பீங்க. தேடி வந்த வாய்ப்பை கூட நீங்கள் நழுவ விட்டுட்டு இப்போ இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. இத்தனை நாளாக உங்ககிட்ட இருந்த சொத்துக்களும் உங்களை இழந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இனி அப்படி இல்லைங்க. இது நாள் வரைக்கும் வாங்கிய கடனை எல்லாமே அடைத்துட்டு இனி கடன் வாங்காத அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தையும் தர இருக்கிறார் சனி பகவான். சொந்த வீட்டை கூட விட்டுட்டு சில பேரெல்லாம் இருக்கிற நிலத்தை வீட்டை எல்லாத்தையுமே விட்டுட்டு நடுவில் நிற்கிற நிலைமைக்கு கூட சில பேர்லாம் வந்திருக்கிறான். அதே மாதிரி வாடகை வீட்டில் குடியேறி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனி அப்படி இருக்காதுங்க. இந்த வாடகை வீட்டில் 10-15 ஆண்டுகளாக இருந்தவங்க கூட இனிமேல் சொந்த வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை கண்ட உங்களுக்கு இனி அற்புதமான காலகட்டமாக இந்த சனி வக்ரக பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. உங்களுடைய மகளோட திருமணம் நடைபெறும். மகனின் திருமணத்தில் இருந்த பிரச்சனையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். கடுமையான மன கஷ்டத்தில் இருந்த உங்களுக்கு இந்த வக்ரக நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை அனைத்தும் வழங்க இருக்கு. மன வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். அது எல்லாம் தற்போது நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இனி அற்புதமான காலம். பிரச்சனைகள் அனைத்தும் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இனி ஜூன் 30 முதல் உங்களுக்கு பணம் தேடி வர இருக்கிறது. சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் இருக்குது. புதிய வேலை ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நிலம் வாங்கும் யோகமும் இருக்குது. இது நாள் வரையிலும் வாங்கிய கடனை எல்லாம் படிப்படியாக அடைத்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வருவீங்க. இத்தனை காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும். ஆனால்
அதே சமயம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் இனி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் ஏற்படலாம். கால் வலி, இதய ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. வேலையில் சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அக்டோபருக்கு பின் திருமண வயதில் இருக்கிறவங்க ஆண் பெண் இருபாலருமே அதற்கான முயற்சியில் இறங்கலாம். அதற்கு முன்பாக திருமணத்திற்கு முயன்றால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் வந்துட்டு இருக்கும். அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடலாம். இப்பயே இந்த வக்கரக நிவர்த்திக்கு அப்புறம் நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். திருமணம் அக்டோபருக்கு அப்புறம் நடைபெற்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வர்றது நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். முடிந்தால் ஒரு டைம் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேச ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களின் ஆலோசனை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது. இது நாள் வரையிலும் பட்டுட்டு இருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரும். செலவுகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது நாள் வரையிலும் வீடு சொத்து சுகம் எல்லாத்தையுமே இழந்தவங்க கூட இனி நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இது அமையும். இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் இந்த மாதத்திலேருந்தே ஈடுபடலாம். இந்த ஜூன் 30ஆம் தேதி சனி வக்ரக பயிற்சி ஆவதனால நற்பலன்கள் அனைத்துமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு. இது நாள் வரையிலும் வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு இனி நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரையிலும் அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இது நாள் வரையிலும் இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். வீட்டில் வெளி வட்டாரத்தில் வேலை செய்கிற இடத்துல இருந்த குழப்பங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருப்பது நல்லது. புதிய நட்புகள் உண்டாகலாம். அதன் மூலியமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தது, அதெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த போட்டிகள் மூலிமா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். மற்ற வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி வக்ரக நிவர்த்தியால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே இனி கிடைக்க இருக்கு. இது நாள் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. மேச ராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர்களும் வந்து சேரும். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்களும் கவலைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். பண வரத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இனி பிரச்சனைகள் அனைத்தும் ஓவர் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு முருகனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் இனி செழிப்பாக அமையும். வக்கரக நிவர்த்தியால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க இருக்கு. உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா 20, 21ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம். ஜூன் மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா 12, 13, 14 ஆகிய தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு. மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 7 குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.